மகதா ஓடியா शाबाश மகண்டம் மார்ப சிறுகண்ணும் பானை போல் வர்றவயரும் பாங்கான போனோலகும் தானே எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயக தானே என் முன் வந்து என் நாவில் வந்தருள்வாய் கணபதியே காரணம் போல் செய்த கதை கட்டுரைக்க பூரணமா ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழுக்கு உதவி என் நாராயணன் பாதம் என்னாலும் தொழுதிடுவேனே மூன்று வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் என் அன்னை
வெள்ளையரியாசனத்தில் அமர்ந்திருப்பாள் என் தாயே. இந்த அரசியோட மத்தியில் என்னை சரியாசனத்தில் வைத்த என் தாயே. அபிராமவல்லியே அண்டமெல்லாம் காத்தவளை மாதுளம்பு நிறத்தவளை புவி ஏழிடங்கு காத்தவளை வெள்ள செய்ய அங்கு சுமங்கரமும் சேர்த்தவளை அந்த ஈசனோடு அமர்ந்திருக்கும் என் குலசை முத்தாரம்மன் இருக்கையில் எனக்கு ஒரு நாளும் ஒரு பொது குறைவில்லையே. வற்றாத பொய்கை வளர்நாடு கொண்ட திருமலை குமர எனக்கு உற்றார் வருமலை உமையாளோட திருமகனே. எனக்கு புத்தாடை தந்து எனக்கு முருகேசன் என்ற பரம்பொருளை நீ விஸ்தாலமும் மயிலேறி வேலவா ஷண்முகா திருச்செந்தூர் ஆண்டவா வெண்ணிமலை குமரனே தோரணமலை முருகனே என் அருகே வந்தருள்வாய் சரவணனே. தனை தன்னை தனனை தன்னோ தந்தனை தந்தனை தன்னோ கணபதி என் குரு நான் கனவினில் உனை மாறவே குஞ்சரமாய்கரனே நான் குன்றாமல் உனை தோழுவே தூரத்து அரசோனே
வாசலிலே வாழியம்மாள் மேல கொட்ட வாசலிலே முத்தாரம்மாள் தெற்கு கொட்ட வாசலிலே உச்சிமாயே அருள் புரிவாய் வடக்கு கோட்ட வாசலிலே வடக்கு கோட்ட வாசலிலே வடக்கு செல்லி அருள் புரிவாய் வாசலிலே வடக்கு கோட்ட வாசலிலே வடக்கு செல்லி அருள் புரிவாய் இருக்கங்குடி மாரியம்மா எழுந்து அருள வேண்டும் அம்மா சமயபுர மாரியம்மா சந்தோஷமா வந்தருள்வாய் தாயே மாரியம்மா குலமகள வந்தருள்வாய் அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ எங்கள் முன்னே வந்தருள்வாய் அட்டகாளி 8 பேரோ அட்டகாளி 8 பேரோ எங்கள் முன்னே அருள் புரிவாய் அஞ்சனையால் பெற்ற பாலா பெற்ற பாலா பெற்ற பாலா பெற்ற பாலா அனுமதனே அருள் புரிவாய் அஞ்சனையால் பெற்ற பாலா பெற்ற பாலா அனுமதனே அருள் புரிவாய் வட்ட வாசல் கருப்பசாமி 18ஆம் படி கருப்பாய் நீ வீரவாடு பலபாடுங்க வில்லிசைக்கு வந்தருள்வாய் ஐயா 1008 மாடனுக்கும் ஐயா மாடன் ஐயா எங்கள் ஐயா ஐயா தளவாயே மாடன் ஐயா எங்கள் முன்னே வந்தருள்வாய் நாங்கள் வில்லிசைக்கு கதைகள் பாட வில்லிசைக்கு கதைகள் பாட எங்கள் முன்னே வந்தருள்வாய் வில்லிசைக்கு கதைகள் பாடு வில்லிசைக்கு கதைகள் பாடு எங்கள் முன்னே அருள் புரிவாய் சுவர்வழியில் பிறந்த பிள்ளை சிலையாண்டே அருள் புரிவேன் மணிவிளக்கில் பிறந்த பிள்ளை மாயாண்டே அருள் புரிவேன் முன்னமாக பிறந்த பிள்ளை முன்னசாமி அருள் புரிவேன் 21 தெய்வங்களும் 21 தெய்வங்களும் எங்கள் முன்னே வந்தருள்வாய் 21 தெய்வங்களும் 21 தெய்வங்களும் எங்கள் முன்னே அப்படி இருக்கக்கூடிய இந்த மகாசன சபை ஊரிலே பித்தனார்பட்டி காமராஜர் தெரு இடமதிலே சரி எனது தாயார யாரு கொலுவிருக்கிறார் யாரம்மா எனது மூத்த பிள்ளை அழகு பிள்ளை கணபதியும் சரி என் தாயார மாரியம்மா உலகாலம் நாயகியனவள் அப்ப உலகளந்த நாயகி தாயார மாரி மாரியம்மா மாரியம்மா பூமாரி சந்தனமாரி சடமாரி கருமாரி எக்கிரி மாரி உருமாறி வருகிற என் தாயார மாரியம்மா அப்போ மாரியம்மா 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 மாரியம்மாள் திருவாலயத்திலே ஆமாம்மா எனது ஐயாவார ராமசுவாமி ஐயா அப்ப ராமசுவாமி என் தாயார அன்னையார் சீதா தேவியோட லட்சுமண பெருமாள் பலசுரமன் பலராம் குரு யாரு நம்ம அஞ்சனையால் தேவி பால அனுமந்த பாலகன் ஆமாம்மா அப்படி அண்ணன் தம்பிகளாக சந்தோஷமாக இங்க கொலிவு இருக்கக்கூடிய இந்த மாபெரும் சபைதனிலே குடும்பத்தோடு கொலிருக்கக்கூடிய இந்த இடத்திலே பாவூர் சத்திரம் ஜெயலட்சுமி வில்லிசை குழுவிற்கு சபாஷ் நம்ம இது 2வது முறை அப்ப 2வது வருஷமாவா 2வது வருடம் ஆமாம்மா ஆமா எத்தனையோ மகா பெரிய புலவர்கள் சபைதனில் வாடினாலும் அப்ப பேர் அறிஞர்கள்லாம் இந்த இடத்துல பாடி இருப்பார்கள் நானோ சிறு குழந்தை ஆமா 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 உங்கள் ஆதரவில் 2வது வருடமாக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு இந்த காமராஜர் நகர் தெரு பொது மக்களுக்கும் ஆமாம்மா எனது அன்பு உள்ளம் தந்த எனக்கு அட்வான்ஸ் தந்த அன்பர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் இந்த நிர்வாகித்த அனுபவங்களுக்கும் ஆமாம்மா நிர்வாகிகளுக்கும் நாட்டாமைகளுக்கும்
ஊர் தர்ம கார்த்தானவர்களுக்கும் வரிதாரர்களுக்கும் ஆமாம்மா எங்களது பாவூர் சத்திரம் ஜெயலட்சுமி வெள்ளிசை குழுவின் சார்பாக அமோய் இரண்டாவது முறை வாய்ப்பளித்ததற்கு நன்றியும் அன்பு கலந்த வணக்கங்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மாபெரும் சபைதனிலே ஆமாம்மா அதாவது என்னம்மா என்னைக்குமே சொல்லுவாங்க தாய் தந்தை மறக்க கூடாது. ஏன் அப்ப அது உண்மைதானே என்னதான் இருந்தாலும் நம்மள பெற்றெடுத்தவங்க மறக்க முடியுமா? கண்டிப்பாக அது முடியாது அல்லவா? தாய் தந்தையும் குருவையும் என்றுமே எச்சபையிலும் மறக்க கூடாது. ஏன் கண்டிப்பா மறக்க கூடாது? அதுதான் பெரிய சொல்லி அன்னைக்கே பாடியிருப்பா தாயே. என்ன தாய் இருக்கையில் உனக்கு கவலை இல்லை இல்லை எந்த சபையிலும் உனக்கு ஒரு நடுக்கம் இல்லை என்று சொல்வார்கள். அப்ப அப்படி சொல்லியிருக்காங்க முன்னொரு காலத்துல. ஆமா ஆமாம்மா. தாய் என்பது யாரு? யாரு? எனது அம்மா உயிராக இருப்பவள். உயிராக இருப்பவள். ஒளியாக வருபவர் யார்? யாரம்மா? குரு. குரு. ஆமா அது உண்மைதான். அதான் உயிரின் ஒளியாக இருக்கும் போது தாயின் ஆகுது. ஆமாம்மா. எந்த சபொருளிலும் நிலையிலும் உன்னிடம் கூட இருக்கையிலே ஆமாம்மா எந்த சபையிலும் நடுக்கம் இல்லை என்ற ஒரு வார்த்தை உண்டனாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த வாசன சபைதனிலே எனது தாய் தந்தை எனது குருவையும் நான் வணங்கி கருவாகி ஒரு தரித்தோ கோழியில் உயிர்த்த உருவாக்கம் உலகின் தன்னில் உலகே தன்னே வந்த மாதா பீதா கைதோடு மாதா பீதா கைதோடு நான் பாடுவேன் மாதா பீதா கை மாதா பீதா கை என்னாலோ நான் உன்னை மறந்துட்டாலும் மறப்பதில்லை நான் சோறு உன்னை மறந்துட்டாலும் சொல்லி தந்த வாத்தியாரே நான் சொப்பனத்தில் மறப்பதில்லை கால் வித்தை கற்றவர்க்கோ நான் கால் பிடிக்கும் சபகினர் அரை வித்தை கற்றவர்க்கு நான் அரபங்கட்டி போயிடுவேன் முக்கால் வித்தை கற்றவர்க்கோ நான் முன்னாளைக்கு சேவகிதா முழு வித்தை கற்றவர்க்கோ முழு வித்தை கற்றவர்க்கோ அந்த முந்த பிள்ளை தலைமகன் முழு வித்தை கற்றவர்க்கே முழு வித்தை கற்றவர்க்கே முத்த பிள்ளை தலைமகளே ஐயா குருவை வணங்கும் சீடரல்ல அந்த சுடர் ஒளிபவர் ஒளிபவர் இந்த குருவை வணங்கா சீடரல்ல இந்த குருவை வணங்கா சீடரல்ல இந்த குணமதியிலே விளக்கோளி குருவை வணங்கா சீடரல்ல குருவை வணங்கா சீடரல்ல இந்த குளத்தில் இட்ட ஒளி போலே பாடறிய நாளையிலே படிக்க வைத்த தாய் தகப்பனே நான் எடறிய நாளையிலே எழுத வைத்தார் என் குருவோ நான் சொல்லறிய நாளையிலே சொல்லறிய நாளையிலே ஐயா சொல்லி தந்தார் என் புலவர் சொல்லறிய நாளையிலே சொல்லறிய நாளையிலே சொல்லி தந்தார் என் குருவோ அப்பேற்பட்ட அண்ணாவி யாரு என்று பாட போறேன் அந்த அரியபுர நகரத்திலே 6 தலைமுறையில் எனக்கு வில்லிசையை சொல்லி தந்த ஐயா வெற்றி குமார் புலவர் அவருடைய அன்பு பிள்ளை அந்த பனையடி அன்பு பாரு சேவகரா என் குருவோ அவர் சந்தமிழில் சொல்லடுத்தோ சொல்லி தந்த அண்ணாவே அவர் மாநிலத்தில் பேரு பெற்ற ஐயா செல்வம் புகழ் சேர்ந்த
புலவர் பாதோ ஐயா செந்தில்குமார் புலவர் பாதோ நாளும் நான் பணிவேன் செந்தில்குமார் புலவர் பாதோ செந்தில்குமார் புலவர் பாதோ என்னாலும் நான் தாளங்களை கற்றுத்தந்த அண்ணாவையாரி என்றார் முருகனையில் சிறந்தவர் வெள்ளி செயல் மன்னவர் மெட்டெடுக்கும் மன்னவர் சீதாராமன் புலவர் பாதம் சீதாராமன் புலவர் பாதோ நாளும் நான் பணிவேன் சொல்லி தந்த அண்ணாவியாரி என்றார் சிவந்திபுர நகரம் அதில் சிவந்தி மலர் ஒப்பது போ வர்ணமான கதைகள் சொன்ன வர்ணமான உழவர் பாதோ வர்ணமான உழவர் பாதோ என்ன அள்ளும் நான் துவக்கி வைத்த அண்ணாவியாரி என்றார் குருசாமிபுரம் அதில் குணமுடைய மாமாவா ஒளி ஒளி வைப்பவரா ஒளிமயமா வாழ்வை தந்த அண்ணாவியாரி என்றார் சரவணகுமார் புலவர் பாதோ சரவணகுமார் புலவர் பாதோ மன்னவர் மாநிலத்தில் பேர் பெற்ற செல்வம் புகழ் பெற்றவர் மெட்டெடுக்கும் மன்னவரா செல்வராஜ் புலவர் பாதம் செல்வராஜ் புலவர் பாதம் என்ன அள்ளும் செல்வராஜ் புலவர் பாதம் என்னாலும் நான் பணிவேன் அப்படி இருக்கக்கூடிய இந்த மகாசரி தாய் தந்தையரையும் குருவையும் நான் வணங்கி ஆமாம்மா இந்த பெத்தாளர்பட்டி இடமதிலே என்னம்மா காமராஜர் தெரு இடமதிலே இந்த காமராஜர் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் வந்த சபையோருக்கு வந்த சபையோருக்கு நான் வணக்கங்களை சொல்லி வந்தேன் கூடியிருக்கும் பெரியோருக்கு நான் குழுவி சார்ப சரணம் செய்தேன் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கு அமர்ந்திருக்கும் பெரியோருக்கு நாங்கள் 6 பேரும் சரணம் செய்தோம் அமர்ந்திருக்கும் பெரியோருக்கு 6 பேரும் சரணம் செய்தோம் சொல்லு தட்டி சென்றாலோ குரல் மாறி போயிட்டாலோ எங்கள் தாளம் தட்டி சென்றாலோ நாங்கள் வந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் இனி வரப்போகும் பெரியோர்களுக்கும் வீட்டிலிருந்து கேட்கும் தாய்மார்களுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணன்மார்களுக்கும் அதே போல எங்களை வெள்ளி செய்ய முக்கு முக்கா கோயில் கூட அன்னைக்கு 6 7 அம்மன் திருவிழா 8 திக்கு ஸ்பீக்கர் எதிரொலிக்குது எங்களது வில்லிசையை கேட்டு இருக்கும் அனைத்து புலவர்களுக்கும் அனைத்து அண்ணாவிகளுக்கும் அதே போல ஊர் பொதுமக்களுக்கும் நாங்கள் ஏதாவது பாவூர் சத்திரம் ஜெயலட்சுமி வில்லிசை குழுவின் சார்பாக வில்லிசையில் 6 பேரும் சரணம் செய்தோம் அந்த 6 பேரும் நாங்கள் சரணம் செய்தோம் நாங்கள் சொல் குற்றம் பொருள் குற்றம் தாள குற்றங்கள் ஏதேனும் வந்து விட்டாலும் நாங்கள் முன்னே சொல்ல வார்த்தை தன்னை பின்னே நாங்கள் சொல்லிட்டாலும் முன்னே சொல்லு வார்த்தை தன்னை பின்னே நாங்கள் சொல்லிட்டாலும் பின்னே சொல்லும் வார்த்தை தன்னை முன்னே நாங்கள் சொல்லிட்டாலும் பின்னே சொல்லு வார்த்தை தன்னை முன்னே நாங்கள் சொல்லிட்டாலும் தாளம் தட்டி சென்றிட்டாலும் மெட்டு மாறி போயிட்டாலும் தாளம் தட்டி செஞ்சிட்டாலும் மெட்டு மாறி போயிட்டாலும் பெற்ற
இந்த பவுர் சத்திரம் ஐயாவின் வடிகோலே அதாவது பவுர் சத்திர பெத்தாடப்பட்டில் காமராஜர் தெருவிலே மக்கள் எல்லாம் அன்பு உள்ளங்கள் கொண்டு வந்தவர் காமராஜர் வழியில் நடைபெற்று வந்தவர்கள் அது மட்டுமில்லாம ஐயாவின் மாயாண்டியின் காவலுக்குள்ள மாயாண்டி கோட்டைக்குள்ள இருக்கவங்க அப்ப பேர்பட்ட சீரும் சிறப்புமா வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் பல அரசு துறை அதிகாரிகள் இங்கே வேறு பெற்றவர்களும் சீருடனே சிறப்புடனே வாழ்கின்ற இந்த ஊரானது என் தாயான மாரியம்மன் திருக்கோவில் சரி இந்த மாரியம்மன் திருக்கோவிலே நம்மளுக்கு என்ன அதாவது அம்மா என்னம்மா இந்த காமராஜர் நகர் பொதுமக்களிடையே இந்த கோயில் கடை சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்த வேளையிலே சரி அதாவது அம்மனின் மாரியம்மனின் திருக்கதைகளை பாடுவதற்கு முன்பாக நாம் எப்போதுமே யாரு கதைகளை பாட வேண்டும் யார் கதையம்மா பாட வேண்டும் ஐயனுக்கும் ஐயனாக பிறந்த பிள்ளை சாஸ்தாவை பாட வேண்டும் அம்மா சாஸ்தாவை ஏன் பாடுதோம் யாருக்கு பிறந்தோம் ஓ அப்படி ஓ ஒரே அப்பாவுக்கு ஒரே அம்மாவுக்கு பிறந்தியோ நானே ரெண்டு அம்மாவுக்கா பிறந்தேன் என்ன சொல்லுவேன் சரி அப்படி அதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பிள்ளை எருமை பிள்ளை சாஸ்தா சரி அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அறிகர முதல்வனான அரியமால் சாஸ்தாவின் கதைகளை நாங்கள் போட ஒரு 5 நிமிட சுருக்கமான முறையிலே ஆமா ஏன்னா நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம் எங்களுடைய தாள குற்றங்கள் பொருள் குற்றங்கள் சொல் குற்றங்கள் சாரீர குற்றங்கள் இருந்து விட்டாலும் குற்றங்கள் இருந்துட்டாலும் ஆமா ஏதோ ஒரு குற்றங்கள் இருந்து விட்டாலும் சரி முன்னே சொல்லும் வார்த்தைகளை பின்னே நாங்கள் சொல்லிவிட்டாலும் பின்னே சொல்லும் வார்த்தைகளை நாங்கள் முன்னே சொல்லி சென்றுவிட்டாலும் தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல சரி அம்மா என்ன விட்டுருங்க இந்த 5 பேரையும் பிடிச்சு வச்சுக்கீங்க ஆமா எங்களுக்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க நாங்க ஆமா நீங்க தான் கொடுத்து வைக்காதவங்க ஆமா நாங்க 5 பேருங்க இருந்தாலும் ஏய் எல்லாம் எனக்கு சொந்தக்காரங்கடே எல்லாரும் எங்களுக்கு சொந்தக்காரங்க ஆமா சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க அவ்வளவுதான் யாரோ போன வருஷமே நம்ம வீட்ல தான் வச்சிருக்காங்க ஆமா அத கண்டிப்பா அடுத்த வருஷமே நம்ம வீட்ல தான் வைப்பாங்க சரி இந்த அம்மா போட்டோம் நம்ம மட்டும் இருப்போம் 5 பேரும் நம்ம பாட்டு இருப்போம் அம்மா இருந்து மெதுவா 8ஆம் குசா கழிச்சு போவோம் காருக்கு மட்டாங்க காய வச்சிட்டு இருக்காங்க உனக்கு நாளைக்கு கழிச்சு போண்டே இருக்கு பத்தியா ஆமா அந்த ஊருக்கு நம்ம போண்டே இருக்கு அப்படி ஆமா அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே என்ன தாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை போல எங்களை விலை பொறுத்து ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி எனது அழகு பிள்ளை ஐயனாரி சாஸ்தாவின் கதைகளை சுருக்கமாக பாடி ஐயனாரி சாஸ்தாவின் சுருக்கமாக பாடி எனது ஹரிராமர் ஸ்ரீராமர் ரகுராமர் ராமச்சந்திரன் சரி ராமாயண கதைகளை உங்கள் முன்னே பாட உள்ளோம் ஆமா ஆமா ஐயாவை சுருக்கிட்டு ராமாயணம் நம்ம பெருசா பாடுவோம் கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த ஆதிவள்ளி கையிலே ஆதிவள்ளி கையிலே
கொலுவிருக்காய் யாரு யாரு கொலுவிருக்காய் இங்க யாரு யாரு கொலுவிருக்காய் அந்த பொண்ணு வெள்ளே கைலாசத்தை ஜகதா ரம்பையவள் வருவாள் அவர் ஆட்டினம் போலாடுவாள் ஏ ஊர்வசியாள் வருவாள் அவ உல்லாசமாடுவாள் மேனகைய வருவாள் மேனகைய வருவாள் அவ மிருதங்கம் வருவாள் யார் யாரெல்லாம் கொலுவிருந்தார் தெரியுமானே என் ஆண்டவர் பகவான் பரம்பொருள் சங்கீஸ்வரா சர்வேஸ்வரா சங்கரா சதாசிவா அங்கே என் தாயான பார்வதியானவள் சக்தியானவள் உமையபாரதி உடையவளானவள் உலகநாதளானவள் என் தாயான அம்மையும் அப்பனும் அங்கு பௌசுடன் கொலுவிருக்க வலது பக்கம் கணபதியும் வள்ளி நல்ல தெய்வானையும் நாரதரும் நந்தி தேவர் 33 கோடி தேவர்களும் மகர்ஷிகளும் அகஸ்தியரும் புலஸ்தியர்களும் அங்கே கொலுவிருக்க அந்த வைகுண்டம் லோகோதரிலே யார் கொலுவிருக்கிறார்கள் தெரியுமா மாயவனார் என் பார்க்கடலில் வள்ளி கொண்ட பச்சை மால் பெருமாளும் என் தாயான லட்சுமியும் அங்கு மகிழ்ச்சியோடு கொலுவிருக்க பிரம்மலோக பட்டணத்தில் பிரம்மனும் சரஸ்வதியும் பெருமையுடன் கொலுவிருக்க இந்திர லோகத்திலே இந்திரனும் இந்திராணியும் இன்பமுடன் கொலுவிருக்க அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே ஆகாயத்தில் யாரெல்லாம் கொலுவிருக்கானே ஆகாயவாணி கங்காதேவி சூரியனும் சந்திரனும் ஊர்வசியானவள் மேனியானவர் ரம்பையானவள் அங்க பொண்ணு வெள்ளிகையிலே பௌசுடன் கொலி இருக்கக்கூடிய வேளையிலே அப்பேர் வட்டாதி பாதாள உலகத்திலே வல்லரக்கரானவன் ஆண்டவனை தான் நினைத்து பாரதம் செய்து வருகிறான். பாரதவன் செய்து வருகிறார். 12 வருடமாக பாரதவன் செய்து வருகிறான் பகவானை நினைத்து. சரி, பகவானும் ஆண்டவனின் அந்த வல்லரக்கனின் தவத்தை சனித்து அந்த தவத்தை முற்றி பெற்றதால் அவனுக்கு முடிவு பெற்றதால் தவத்தின் வலிமையானது வரம் கொடுக்க வேண்டும். அவனுக்கு வரம் கொடுக்கணும்ல. அரணாரானவர் அந்த அரக்கனுக்கு என்ன வரம் கொடுத்தார் தெரியுமா? என்ன வரம் கொடுத்தார்? எரிக்கும் மரத்தை கொடுத்தார். எரிக்கும் மரத்தை கொடுத்தது மட்டும் போதுமல்லதல்ல, அந்த எரிக்கும் மரத்தையே வச்சு இந்த அரணாரையை நாம் அழித்தால் இந்த 14 உலகங்களும் நம்ம ஆளலாம் அல்லவா? கண்டிப்பாக. உனக்கு அது வேற ஆசை இருக்காங்க. ஓ, அப்ப கோபாலன் என்ன சொன்னாரு? தம்பி கோபாலகண்ண எதுல சயனம் செஞ்சிருக்காரு பாத்தியா? பாம்பனில சயனம் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரொம்ப பேசுறேன் கருடு புஷ்னு கண்ணுல வந்து கொத்திடுவாரு. ஆமா, இப்ப அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த வல்லரக்க ராட்சதனுக்கு எரிக்கும் மரத்தை கொடுத்து கொண்டு ஆண்டவர் பகவானார எரிக்கும் மரத்தை கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆண்டவன் பகவானார அரளி மூட்டுக்களே அரிலிங்கமாக ஒளிந்து கொண்டார். என் கோபால கண்ணனானவன்
ஆண்டவர் அம்பிகாளியிடம் இதிலே சேர்க்க வேண்டும் அல்லவா? என்னதான் இருந்தாலும் தங்கையை கொண்டு கணவற்றை சேர்க்கணுமா? தங்க நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். அக்கா தங்கை நல்லா இருந்தாதான் நம்ம நல்லா இருக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே சக்தி அவள் சொல்ல, என் ஆண்டம் பார்க்கடலில் வெள்ளி கொண்ட பச்சைமால் பெருமாளானவர் அந்த அரக்கனை தான் அழிக்க கோதையாக சூபம் கொண்டு பச்சைமால் பெருமாள் வெண்ணாக சூபம் கொண்டு மாய கண்ணன் மங்கையாக சூபம் கொண்டு சரி அந்த அரக்கனை தான் அழிக்க, அந்த அரக்கனை தான் அழிக்க, அரக்கனை தான் அழிக்க கண்ணன் அவர் கோதையாக வரையா அந்த அரக்கனின் இடமாதிலே மனம் முடிக்க வேண்டும் என்று அந்த அரக்கனும் சொன்ன போது என் காவால கண்ணன் அவன் கோதையாக சூமத்திலே என்னை மனம் முடிக்க வேண்டும் என்றால் தப்ப போல தன்னதிலே 3 முறை முங்க வேண்டும். அந்த 3 முறை முங்கியல்லோ நீ கண்ட மதில் சத்தியம்தான், அந்த சத்தியம்தான் செய்ய வேண்டும் என்று அரக்கனே இடமதிலே கண்ணன் அவன் சொன்ன போது அவன் அட்டும் என்று சம்மதித்தோ அந்த வல்லரக்க ராட்சுதனே அந்த கோவால கண்ணன் அவன் ஐயா பெண்ணாக சூபம் கொண்டு பெண்ணாக சூபம் கொண்டு அவ எடுத்தலவோ வல்லரக்க ராட்சுதனை அழித்து அந்த மறையோரின் இடமதிலே மங்கை போல சோகம் கொண்டு வர சரிமா அந்த மகேஸ்வரனானவன் மங்கையை கண்டு என் கோபாலகண்ணனை கண்டோ அங்கு ஹரிசீவன் ஒன்று சேர ஹரிசீவன் ஒன்று சேர சொன்ன போது யான பாட குதிரை பாட ஐயங்காட்சி பெரும்படையா ஹரிசிவன் வந்த போது அழகு வேள சாஸ்தாவையா ஹரிசிவன் மம்மை நதி கரையதிலே யானப்பட குதிரைப்படை எங்காட்சி பெரும்படைகளோட ஐயனுக்கும் ஐயனாக பிறந்த என் ஆரியங்காவ ஐயனாரனவர் எப்படி வருகிறார் தெரியுமானே? ஐயனார் 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 ஆரியங்காவோ ஐயனார் சொரி கொத்தோ ஐயனார் ஐயா கொடுத்த போட ஐயனார் சபரிமலை சாஸ்தாவா ஐயா கற்கு வேலு ஐயனார் அரிஜனை காத்தவரா வெடியுடைய சாஸ்தாவா ஐயா தலைமை சாஸ்தாவா பூர்ணகலா சாஸ்தாவா ஐயனுக்கும் ஐயனார ஆயங்காவோ ஐயனாரா உனக்கு தங்கத்தால மூடூலா தங்கத்தால கால்வனாமா பொன்னால பூடூல பொன்படித்த தாழ்வனாமா நீ வெள்ள நல்ல குதிரை வேல வீரசாட்ட கையிலெடுத்தோ வீதியில விளையாட உனக்கு யாரப்பட குதிரைப்பட ஐயங்காட்சி பெரும்படைய விளையாட வாரையா 21 கூட்டுறவாக யானப்படை குதிரைப்படை எங்காட்சி பெரும்படையோட அண்ணாவிக்கும் அண்ணாவியான ஐயன்
உலகுக்கும் ஐயனாக என் ஆரியங்காவோ எனர் வந்து பிறந்தல்லவோ சந்திர ராகவேந்திர ஹரிராமன் ஸ்ரீராமன் கதைகளை உங்கள் முன்னே நாங்கள் பாட இருக்கிறோம். இந்த மாரியம்மன் திருக்கோவிலிலே ஹரிராமன் கதைகளை பாட நாங்கள் எப்படி வந்தது தெரியுமான ஹரிராமன் வெள்ளெடுத்து ஹரிராமன் வெள்ளெடுத்து நாங்கள் படிக்க வந்தோம் ஐயா போனால நாங்கள் வெள்ளை செயல் பாடமாக கோர்த்து வைத்தோம் ஐயா 9 நவகிரகம் எனக்கு மணியாக கிளிகிழங்க அந்த பிரம்மனவன் பீடமோடு அந்த பிரம்மனவன் பீடமோடு இந்த குடும்பத்திலே தாளங்கள மட்டுக்களா அந்த நாரதரே தாளங்களோ எனக்கு தட்டுக்களை சொல்லித்தார ஏ அட்டமோனே சட்டமோனே எனக்கு கட்டைகளில் மெட்டெடுக்க அந்த நந்திதவர் பகவானோ எனக்கு பக்கமாட்டா எடுத்து எம்மா எண்டாயே மாரியம்மா தட்ட சுவக்கார் வலது கையில் இருப்பது போ நீ வெள்ளி நல்ல பெரம்படுத்தோ வெள்ளி நல்ல பெரம்படுத்தோ எனக்கு வீசு போலா விளையாடு எடுத்து தந்தருளாயே அந்த ராமபிரான் கதைகள் பாட ஐயா ராகவேந்திரா கதைகள் பாட நாவினிலே சந்தேனா ஐயா சந்தமிழாய் வந்தருளாய் ராமாயண கதை பாடிக்க ராமாயண கதை பாடிக்க எம்மா கடமைகளே அருள்முறை வெள்ளெடுத்து கதை பிடிக்க வந்தோம் ஐயா ஐயனார் பூநூலை பொன்னூலாக வடமாக கோர்த்து வைத்து 9 நவக்கிரகம் எனக்கு மணியாக கிளிகிளிங்க பிரம்மனவன் பீடம் போல குடமதில் தாளங்களாகும் பகவானின் சிற்றெடுக்கையில் எனக்கு சங்கீதங்கள் சொல்லித்தர நாரதரின் தாளங்களோ எனக்கு மெட்டுக்களை சொல்லித்தர அட்டமணி சட்டமணி கட்டைகளில் தாளம் தட்ட என் தாய் நந்தி தேவர் பகவான எனக்கு பக்கபாட்டை எடுத்துரைக்க என் ஆய் தாயான சக்தியானவள் வெள்ளி கையில் வலது கையில் இருக்கும் வெள்ளி பிரம்பு போல 1008 ஸ்ரூபக்கார அக்காதங்க 8 பேரு கைகளில் வலது பிரம்பு இருப்பது போல அந்த வெள்ளி பிரம்பு எனக்கு விஷுகோலாய் விளையாட கலைவாணி கலைமகள் என் நாவில் வந்து குடியேறி ராமாயண கதைகளை நான் பாடுகிறேனே அப்பேற்பட்டாதி வெள்ளகையிலே ஆண்டவன் பகவானோ எண்டாய பார்வதி அம்போசுடன் கொலவிருக்கக்கூடிய வேளையிலே 14 லட்சங்களையும் படித்து படித்த ஜீவன்களுக்கெல்லாம் பட்டினிலாம் படியலுக்கு பசியோடோ பட்டினில்லாமல் படியலுக்கும் பகவான் இறைவானவர் அங்கே ஆதிவள்ளி கையிலே எங்க அழகுடன் பௌசுடனை கொலிவிருக்கக்கூடிய வேளையிலே
இங்க என்ன ஒண்ணு பட்டணம் தெரியுமானே நாட்டிலேயும் நல்ல நாடு நாட்டிலேயும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு மஞ்சள் பூக்கும் நாடு வாட்சி மலரும் நாடு அயோத்தியா பட்டணமா அயோத்தியா பட்டணமா அங்கே யாரு யாரு ஆடுமா மலரும் நாடு மாதம் ஒன்று மலைப்பொழியும் மாதம் ஒன்று பூவிளையும் வருடம் ஒன்று பூவிளையும் அப்பேற்பட்ட நாடு அது என்ன என்ன நாடம்மா அயோத்தியாபுரி பட்டணமானது அப்பா அயோத்திமா பட்டணம் அயோத்தியாபுரி பட்டணம் என்றாலே சரையும் நதி பாயும் இடம் நல்லா சரை நதிலாம் அப்படியே பாயும் சரை நதி பாயும் இடம் ஆமா மயில்கள் எல்லாம் நடனமாடும் மயில்கள் நல்லா தோகை விரிச்சு நடனம் ஆடும் கானக்குயில் கவி பாடு நல்லா பாடும் மந்திகள் விளையாட ஆமாம்மா பசுப்புலி ஒன்றாக நீர் இருந்த இடம் அல்லவோ சரி ஏன்னா உங்க ஊரெல்லாம் பத்திரிக்கை நான் வச்ச குடத்தையே பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து பார்க்க மாட்டாங்க அப்படியா அப்ப அயோத்தியாபுரி பட்டணத்துல பசுவுக்கும் புலிக்கும் இன்னைக்கு சேருவேன் ஆனா ஒரே குட்டையில் நீர் அருந்த முடமானது அயோத்தியாபுரி பட்டணம் ஆமா நீ ஓனாயா சண்டை போடுற மாதிரி இருக்கும் அண்ணன் தங்கச்சின்னு அப்படிதானே விட்டு கொடுக்க கூடாது இல்ல ஆமா உண்மை அதுதான் அண்ணன் தங்கச்சினா எங்களை மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த அயோத்தியாபுரி பட்டணம் அதிலே சீருடனே சிறப்புடனே அப்பேற்பட்ட அயோத்தியாபுரி பட்டணம் அதிலே செல்வ செழிப்புகள் எப்படி இருக்கிறது தெரியுமானே எப்படி அறுதாளு மருத்துவர மருதாளு பயிராகும் ஆடு கட்டி போரடித்தல் மாளாது சந்தல் என்றும் யானை கட்டி போரடித்தல் ஆளாது செல்லன் என்றும் கட்டி போராடித்தார் குவியோ மந்த செல்லன் போராடித்தார் குவியோ பட்டாணத்தில் செல்வ வாழ உள்ள நாடு சீர்
என்று சரி குதிரை கட்டி போரடித்தால் ஊயும் வந்த சென்னல் என்று மாடு கட்டி போரடித்தால் மாளாது சென்னல் என்று அப்பேற்பட்ட விவசாயத்திலேயும் தொழில் வளமிக்கிலும் செல்வ செழிப்பிலும் சிறந்த விளங்கும் நாடு அயோத்தியாபுரி பட்டணம். அந்த அயோத்தியாபுரி பட்டணம் அதிலே யார் யார் ஆண்டு வருகிறார்? தசரத மன்னனார் அவர் ஆண்டு வருகிறார். தசரத மன்னரானவர் தசரத மன்னன் ஆண்டு வருகிறார். தசரத மன்னருக்கு 3 நல்ல மனைவிகள் இருக்கிறார்கள். எத்தனை மனைவி? 3 நல்ல மனைவிகள் இருக்கிறோம். தம்பி தாளக்கர தம்பி கேட்டியா? அவருக்கு 3 மனைவியா? நான் ஒரு மனைவி வச்சுட்டு நான் படாத பாடுபடுவேன். அவர் 3 மனைவி வச்சு குல்சால அடிக்காரு. உங்களுக்கெல்லாம் போறாம அது ஒரு மனைவி கட்டிக்கிட்டு ஏல குமாருங்க ஏல பொட்ட கண்ணைங்க ஏல வாலங்க ஏல போலங்க அந்த மரியாதையே அதிகம். அவர் 3 மனைவி வச்சிருக்காருல எப்படி கூப்பிடுவாங்க? அது மட்டுமே உன சொல்லுதா? அங்க யார்ட்டடா பேசுறேன்னு சொல்லுதா? அது வேற சொல்லிக்குறதா? சரி அது வேற சொல்றாங்களா? ஊரெல்லாம் சந்தேகமா இருக்கு. உனக்கு போறாம அவருக்கு தைரியம் இருக்கு சமாளிக்காரு. அப்படியே? ஆமா. அப்ப குடுத்து வச்ச புண்ணியானே. ஆமா. தசரத மண்ணே. ஆமா. நானே இருக்கனே. தசரத மண்ண மாதிரி பிறக்கணும். இல்லனா முட்டிக்கிட்டு செத்துறணும். உனக்கு சார்ச்சே பேர்ச்சே அப்புறம் என்ன? என்ன செய்ய? நீ அவ முட்டிக்கிட்டு சாவதான் செய்யணும். சரி. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த தசரத மன்னவனுக்கு கோசலை கைகை அழகுவன் சுமித்திரையானவளோ கோசலை கைகேசி சுமித்திரை என்ற பெண்கோடியோ 3 மனைவிகளோட தசரத மன்னன் ஆண்டு வருகிறார். ஏப்ப சந்தோஷமா மகிழ்ச்சியோட ஆண்டு வராங்க. அவர் எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி கொண்டவனோ தேவியுமா குணமுடனே வாழ்ந்து வர மனவனோ தேவிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வர பூவ போல நார போல பூரணமா வாழ்ந்து வர ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வர வாழ்ந்து வரும் வேளையிலே ஐயா வேளையிலே என்ன என்ன நடக்குதமா அவதா வேளையிலே தசரத மன்னவர் 3 நல்ல மனைவிகளுமாக கொண்டவரும் தேவிகளுமாக குணமுடைய வாழ்ந்து வருகிறார். சரி. மன்னவனும் தேவிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார். மகிழ்ச்சியோடு வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். நல்ல கணவனும் மனைவியுமா சந்தோஷமா வாழ்ந்து வராங்க. ஒரு பொண்ண ஒரு பொண்ணாட்டி கேட்டுட்டே முடியல. அவங்க 3 பேர் ஒருவர் ஆமா 3 பேரும் ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வராங்க. உண்மை அதுதானே. எனக்கு வட்டிக்காலே மாதாட்டி சீமாட்டி யாரு பொண்ட ஆட்டி அண்ணி அப்படி சொல்லாதீங்க. பேச்செல்லாம் கேட்கவே மாட்டா. ஏன் கேட்க மாட்டாங்க? பேச்சதான் நான் கேட்டு அலையுதேன். நீ இப்ப காலையில வீட்டுக்கு போவேல அவ பேச்ச நான் கேட்கல வையே. கேட்கலனா உனக்கு உதவிலத்தான் செய்யும். சாப்பாட்டுல விஷத்தை வச்சு போடுவா. ஓ அப்படி இருக்குது. ஆமா ஆமா. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே அந்த தசரத மன்னர் 3 நல்ல மனைவிகளும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே தினமதிலே தசரத மன்னவரோ அமைச்சரவை இந்த போது அந்த அமைச்சரவை இடமதிலே அந்த தசரத மன்னவரோ அந்த 3 நல்ல தேவிகளோ மன வருத்தம் கொண்டல்லவோ வருத்தம் கொண்டல்லவோ என்ன மனவருத்தம் தகதா அந்த தசரத மன்னவனோ அந்த அயோத்தியா பட்டணத்தில் செல்வங்களும் மலையேறுங்க. தசரத மன்னன் அமைச்சரவையில் இருக்கும் பொழுது 3 நல்ல மனைவிகளுமாக தசரத மன்னவர் மன வருத்தம் கொள்கிறார்கள். என்ன மன வருத்தம் தெரியுமானே? அந்த அயோத்தியாபுரி பட்டண மண்ணிலே அந்த தசரத மன்னவனுக்கு 16 செல்வங்கள்ல 15 செல்வங்கள் அனைத்து செல்வங்களும் இருக்கின்றன. என்ன என்ன இருக்கிறது தெரியுமானே?
மாடு இருக்கு மாடு இருக்கு மாடு குமத்த வீடு இருக்கு சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொந்த வந்தோம் தான் இருக்கு அந்த பாலால குரவமல்ல பாக்கியத்தை தாழ்வுமாறு பிள்ளை இல்லா கவலையாது அந்த பெருங்க வேலை கொள்ளுவாராயே அந்த நல்ல வேலையிலே அந்த நல்ல வேலையிலே யாது செய்வாத மன்னவனோ தசரத மன்னவனுக்கு அமைச்சரவையிலே சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையிலே மன்னவனின் தேவிகளும் மன வருத்தம் கொள்கிறார்கள். என்ன மூணு பேரும் மன வருத்தம் எதுக்குமா கொள்ளுதாங்க? எதுக்கு மன வருத்தம் கொள்ளுதாங்க தெரியுமா? எதுக்கு? அமைச்சரவையிலே என்ன அதாவது எல்லா செல்வங்கள் இருந்தாலும் ஆடி இருக்கிறது மாடி இருக்கிறது கோழி இருக்கு சொத்து சொகை ஏகப்பட்ட வீர் இருக்கு சொந்த பந்தம் தான் இருக்க இருந்தாலும் பாலாலே குறைவுமில்லை பாக்கியத்தில் தாழ்வுமில்லை பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை. ஆனால் என்ன கவலை என்ன கவலை? பிள்ளை இல்லாத கவலையானது வெறுங்கவலையாக இருக்குது. அந்த யோத்தி அவரை பட்டனது என்னம்மா இந்த காலத்துல பிள்ளை இல்ல பிள்ளை இல்லன்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன ஏத்த விட்டு பார்வதி 10 பிள்ளைக்கு தாயாயிட்டா. ஏப்ப ஏத்த விட்டு பார்வதி 10 பிள்ளைக்கு தாயா இருக்காரோ? ஆமா மன்னவா. அப்ப பக்கத்து வீட்டு உமா எத்தனை பிள்ளைக்கு தாயாவனா? 8 பிள்ளைக்கு தாயாயிட்டாளே மன்னவா. அது எப்படி உமான்னு கரெக்ட்டா பேர சொல்லுத நீ? எங்கயோ இடிக்குத. வடக்குட்டி மகேஸ்வரி எத்தனை பிள்ளைக்கு தாயாவனா? அப்படி சொல்லு. வீட்டு மகேஸ்வரி 12 பிள்ளைக்கு தாயாயிட்டா. ஒரு டஜன் ஒரு டஜன். ஜெயலட்சுமி எத்தனை பிள்ளைக்கு தாயாவனா? ஏத்த விட்டு ஜெயலட்சுமியா அவ 16 பிள்ளைக்கு தாயாயிட்டாளே. அதான்டா 16 பெற்று பெருவாழ வாழ்கங்க சும்மாவா சொன்னாங்க? ஆமா அதனாலதான் 16 பிள்ளை பெத்தேன். ஆமா ஆமா உண்மை அதுதானே. எல்லாரும் ஒண்ணு கூட மிஸ் பண்ணல. பெரியவங்க ஆசீர்வாதம் கரெக்டா எனக்கு அமைஞ்சிருக்கு. 16 பெற்று பெருவாழ் வாழ்வனாங்க. அதான் அந்த அம்மா ஏற்கனவே பக்கத்து விட்டு பார்வதியக்கா கருணாக்கு அவ சொன்னது அப்படியே பழிச்சிட்டு பாத்தியா? அவ இன்னொன்னு சொன்னாவ நான் சொன்னேன்னு நினைச்சுக்கையேன் பழிச்சிரும். அதனால சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த தசரத மன்னனானவன் பிள்ளை இல்லாத கவலையானதோ அவன் எப்படி பெறுகிறது தெரியுமான பிள்ளை இல்லா கவலையாது பெருங்கவாலை கொள்ளுவாரா மலகையில்லா கவலையாது மணக்க வேலை கொள்ளுவாரா குழந்தை எல்லா கவலையாது கொடுங்க வேலை கொள்ளுவாரா தசரத மன்னவனோ மன்னவனோ எங்கே எங்கே வாரரா போடே மன்னவனோ குலகுருட மாதிரே தசரத மன்னவனோ நல்ல பெருநாளையா அந்த முனிவரோட இடமாதிலே வரறைய மன்னவரே வரறைய மன்னவரே அந்த வசிஷ்டர் இடமதிலே பகதா தசரத மன்னரான எங்கே வருகிறார்? குலகுருவான வசிஷ்டர் முனிவரிடமே ஓடி வருகிறார். ஓடோடி வருகிறார். குலகுருவான வசிஷ்ட முனிவரானவர் என்ன செய்கிறார் தெரியுமாண்ணே? குலகுருவான வசிஷ்டர் முனிவரிடம் வந்து ஐயா முனிவர் ஐயா முனிவர் ஐயா நான் என்ன பாவம் செய்தேனே என்ன தவமானேனே என்று சொல்ல யாருக்கு என்ன பாவம்யா செய்தேன் என்று சொன்ன பொழுது எனக்கு ஐயா ஒரு குழந்தை இல்ல. ஏ முனிவர நான் பிச்சைக்கு வந்தவனா பின்னாடி வர சொன்னேனா? அண்ணன் கேட்டு வந்தவன அடுத்து வர சொல்லிட்டேன். அண்ணன் கேட்டு வந்தவன கால்ட்ட எத்திக்கித்தி தான் மிடிச்சேனா? தாயில்லா பிள்ளைய தலையில தான் கொட்டினேனா? இந்த செல்ல எடுக்க அக்கா செல்ல புடுங்கிட்டு தான் விட்டேனா? சாப்பாடு தான் கேட்டேனா? இல்ல இந்த அக்கா தாம்பளம் வச்சிருக்க அக்காட்ட வீட்டுல போய் சோறு கேட்டேனா? அவ எலுமிச்சங்க நீ தான் வச்சிருக்கா ஒரு ஆப்பிள் என்ன பாவம் செஞ்ச மண்ணா? சாப்பிட முடியாது கேட்டேனா?
இல்ல எனக்கு ஏன் வயித்துல புழு இல்ல பூச்சி இல்ல ஏன் மண்ணு. வசிஷ்டர் முனிவரிடமானவர் எப்படி விளம்புகிறாரு? எப்படி எப்படியம்மா? ஐயா வசிஷ்டர் முனிவரே, என்ன பாவம் செய்தேன் பாவம் செய்தேன் எனக்கு பிள்ளை இல்லை வச்ச மரம் ஏலக்காயும் காய்களையே மழை பெஞ்ச முத்தத்திலே எனக்கு மண்ணழைய பிள்ளை இல்லை ஐயா கறிக்கரைக்கு தேங்காயில எனக்கு கையளந்த பிள்ளை இல்லை நான் அன்னம் என்று வந்தவர் நாளும் செய்தேனோ நான் பிச்சை கேட்டு வந்தவர் நான் பின்னால் வர சொல்லிட்டேனோ நான் தாயில்லாத பிள்ளை என்றார் நான் தலையில் நான் அடித்தேனோ நான் பாவம் செய்தேனோ நான் என்ன பாவம் செய்தேனோ பிள்ளை ஒன்றே இல்லையா என்ன பாவம் செய்தேனையோ என்ன பாவம் செய்தேனையோ பிள்ளை ஒன்றே முனிவரையா என்ன என்ன பாவம் செய்தேனோ நான் என்ன தவறு செய்தேனோ? அவன் நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்ச உனக்கு மடியில வந்து இப்படி ஒரு குழந்தை இருக்க எனக்கு ஒரு குழந்தை இல்லையே. ஆமா அவன் மடியில இருக்க குழந்தை என் மடியில இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. கண்டிப்பாக. புழு பூச்சி என்றால் என்ன தெரியுமா? அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் குடும்பத்தை எந்த வீட்லயும் போனாலும் ஒரு நல்ல விசேஷங்களுக்கு போனாலும் முதல்ல என்ன சொல்லுவாங்க? அக்கா வாங்க வாங்க வாங்க, நல்லா இருக்கீல? நல்லா இருக்கியா? அத்தானே அக்கா, அத்தானங்க அத்தா வந்து துபாயில இருக்காரு. அத்தா தூங்குதாரோ? தூங்குதா? அத்தான தூங்க மட்டும் வந்திருக்கீங்க பத்தியா? அப்படி ஏக்கா நல்லா கதை. குருப்சால எங்க எடுத்த? குருப்சால ஜவுளி கடையில எடுத்தோம். அம்மங்குடிக்கு எடுத்ததோ? நாங்களும் அம்மங்குடிக்கு தான் எடுத்தோம். அப்படியே சிக்கு சிக்குன்னு இருக்கோம். அடுத்த கேள்வி என்ன கேள்வி கேட்பாங்க? மேல இருந்து கீழாரு பாப்பா. ஏன் தாயி இப்பதான் பண்ணனியோ? ஆமா அப்படி கேட்பாங்க. அப்படி அவரும் கௌரி. ஆமா நகை நகை கௌரிங் இல்லப்பா. அடுத்த மாதிரி கேள்வி என்ன கேட்பாங்க? சரி என்ன புள்ள குட்டி எங்க, புழு பூச்சி எங்க காணோம்? அழாத அழாத அழாத. ஏன் அழுவுத? உன்ட்ட நான் என்ன கேட்டேன்? தப்பாவா காட்டுட்டேன்? புழு பூச்சி எங்கன்னு தானே கேட்டேன். அதனால தானம்மா அழுகுறேன். அதுக்கு தான் அழுவுதியோ? புழு பூச்சி என்றால் என்ன தெரியுமா? என்னம்மா புழு பூச்சி என்றால் புழு என்பது ஆண் குழந்தை, சரி, பூச்சி என்பது பெண் குழந்தை. இந்த மடியில வச்சிருக்கலாமா? ஆமா ஆமா ஆமா. ஆமா. அதாவது புழு என்பது எப்பவுமே மண்ணின் உரம். மண்புழு வந்து மண்ணனோட மனிதருக்கு உழவனுக்கு நண்பன் யாரு? மண்புழு. மண்ணில் உள்ள மண்புழு உரமானது எப்படி? உரம் வந்து தழைச்சி செடி வளர்றதுக்கு உதவும். உதவும்னா அதே போல நம்ம குலத்துல ஆண் குழந்தைகள் பிறந்தா என்ன ஆகும்? குலச தலைக்க வைப்பாங்க. அதுக்கு தான் மண்புழு புழு பூச்சின் புழு அப்படின்னு சொல்லுவாங்க ஆண் குழந்தைய. பூச்சி என்று சொன்னா பூச்சி ஒரு இடத்துல தேன் அருந்து விட்டு இன்னொரு இடத்துல கூடு கட்டுவாங்க. அந்த கூடு கட்டி வாழ்ந்து இந்த அங்க இருந்து தேனீக்களை வந்து என்ன செய்யும்? கண்டிப்பா. அதே போல ஒவ்வொரு வீடு வீடு விட்டு ஒவ்வொரு இடத்துலயும் கூடு கட்ட ஆரம்பிக்கும். அப்ப அந்த கூட்டார்ந்த பிறகு அந்த கூட்டுக்கு மதிப்பு என்னது? அந்த குடும்பத்தை வாழ வைக்கும், வாழ வைக்கும். பூச்சி. அதுக்கு தான் புழு பூச்சின்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த காலம் பிரிக்கிறது இந்த காலம். நீ பிரிக்கிறதுலே தான் இருப்ப. ஆமா யார பிரிச்சா? அதான பார்த்தேன்னா பக்கத்து வீட்டு ஷீலா ஒன்னையும் பிரிச்சிடாலாம் பார்த்து. நம்ம அண்ணன் தங்கச்சிலான இன்னைக்கெல்லாம் நாளைக்கு டக்கு டக்குன்னு சேர்ந்துக்கிடுவோம். ஆமா நம்ம அண்ணன் தங்கச்சிக்கு நமக்கு சொத்து பிரச்சனை. நீ ஒழுங்கா கையெழுத்து போட்டிருக்கணும். நீ ஏன் தலைக்கு மாத்தி கேட்ட? எவ்வளவு சொத்தா? ஒரே ஒரு அருணாகரி அதுக்குதான்
இதுக்கம்மா இவ்வளவு போராட்டம். அப்படி சரி. அப்படி இருக்கக்கூடிய வேளையிலே தசரத மன்னனார் அவர் குருகுலமான வசிஷ்டர் முனிவரிடமே நான் என்ன பாவம் செய்தேனோ என்ன திருப்பம் செய்தேனோ எனக்கு ஒரு பிள்ளை ஒரு பிள்ளை இல்லையே, சொத்தால எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, இந்த அரண்மனையை கட்டி ஆள்வதற்கு ஒரு மழலை செல்வம் இல்லையே, இந்த மண்ணால ஒரு குழந்தை இல்லையே, இந்த தசரத மன்னனே நானுக்கு ஒரு வாரிசு இல்லையே அயோத்தியாபுரி பட்டணம் இதிலே பட்டணத்தால ஒரு குழந்தை இல்லையே என சூரியகுல வம்சத்தில் பிறந்தவர் தசரத மன்னரானவர். சரி, அந்த சூரியகுல வம்சத்திலே தசரத மன்னரானவர். அந்த தசரத மன்னவர் யாருக்கு? தசரத மன்னன் எங்க இருக்க? தயாதரின் மகனான தசரத மன்னன். சரி, அதைத்தான் சொல்லுவாங்க. வருஷ வம்சப்படி பார்த்தா சூரிய பகவானுக்கு 4 பிள்ளை 4 பெண் பிள்ளைங்க. அப்பா கொடுத்து வச்சவங்க. ஆமா, பிரபை, சங்கை, ராக்காயி, ஷாயாதேவி. சரி, ஷாயாதேவிக்கு தான் ஒரு பையன் இருந்துச்சு. யார் இருந்தா? வசுதேவன் இருந்தான், தொந்தன், கட்டுமரங்கன், மிருக்கன், மிருகராஜன், கயாதரன், சூரியவர்ணன், திரிசங்கு, திரு ஹரிச்சந்திரன், லோகிதாசன், தொந்தன், விஜயன், மிருக்கன், மிருக்கம அதியரசன், நிதியதுர்ணன், கயாதரன், அயாதரன், தயாதரன், தசரத மன்னன். ஆமா ஆமா, இந்த சூரியகல வம்சம் அதிலே தசரத மன்னரி வம்சத்திலே ஒவ்வொரு வாரிசு மட்டுமே இருந்தது, ஆண் குழந்தை வாரிசு. ஆமா, அப்பேற்பட்ட அதுக்கப்புறம் தசரதர் மன்னருக்கு அப்புறம் ஆண் வாரிசு அந்த குடும்பத்திலே மழலை செல்வமே இல்லை. மழலை செல்வமே இல்ல. பார்த்த தசரத மன்னரானவர் இந்த மலது சூரியகல வம்சத்திலே நமக்கு வெள்ளை வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது அந்த வசிஷ்ட மாமனிவே என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னவர மன்னவரே மன்னவர மன்னவரே சொல்ல சூரியகோல மன்னவரே ஐயா தசரத மன்னவரே இந்த அயோத்தியா பட்டணத்தே அயோத்தியா பட்டணத்தே ஆண்டு வந்த மன்னவரே அயோத்தியா பட்டணத்தே அயோத்தியா பட்டணத்தே எந்த பாவமும் செய்யவில்லை. சரி, நீ பாவம் செய்யல, நீ பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு கவலைப்படாத. நீ நிறைய தர்மங்கள் புண்ணியங்கள் தான் செய்திருக்க. புண்ணியம் நிறைய செஞ்சிருக்கீரு. அதத்தான் கடவுள்கிட்ட சொல்லுவாங்க, ஏ கடவுளே உனக்கு ஈவி இறக்க இருக்கா மீதி இருக்கான்னு கேட்பாங்க. கடவுளே உனக்கு கண்ணுதான் இருக்கா? கொடுத்தவருக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கீரா? ஈவி இறக்க இருக்கா? என்ன கொஞ்சம் கண்ணை விழித்து பாருங்க. ஈவி இறக்கம்னா ஏன் சொல்லுவாங்கண்ணே? எதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா? அவரவர் புண்ணியங்கள் நம்ம 7 திறமைக்கு நம்ம புண்ணியங்கள் சேருமா. நமது முப்பாட்டனர் செய்த புண்ணியங்கள், சரி, அதாவது அவரோட ஆயுட்காலம் முடிந்த பிறகு புண்ணியங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கும். சரி, அப்ப அவரோட ஆயுட்காலம் முடிந்த பிறகு அந்த புண்ணியமானது மீதம் இருக்கும். அந்த மீதம் யாருக்கு வரும்? அடுத்த வாரிசுக்கு தலைமுறைக்கு வரும். அவங்களோட ஆயுட்காலம் முடியும் போது மீதி இருக்கும். அப்ப அந்த புண்ணியங்கள் திருப்ப யாருக்கு வரும்? அடுத்த வாரிசுக்கு தலைமுறையா வரும். அப்போ ஈவை இரக்கம் உன்னுடைய பாவங்களையும் உன்னுடைய புண்ணியங்களை கணக்கு வளைத்து ஈவை இரக்கம் சொல்லுவாங்க. அதுக்கு போகதான் மீதி. அதுதான் அந்த காலத்துல வரவு செலவு கணக்குக்கு மீதி வந்துச்சு. ஆமா, அதான் கணக்கே ஈவு இறக்கம் இருக்கா? நம்மளோட புண்ணியங்கள் நம்மளோட முப்பாட்டலோட மீதி ஏதாவது இருக்கா
ஓ எங்க அப்பா செஞ்சு போட்ட புண்ணியம்லாம் எங்களுக்கு இருந்தா கொஞ்சம் தாரும் கடவுளே. அதான் சொல்லுவாங்க, ஏடா நீ செய்த புண்ணியம் உன் பிள்ளைகள் 7 தலைமுறைக்கு ஆமா சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? சொல்லுவாங்க. ஆமா, என்னென்ன செய்தி அதுக்கு பின்னால உனக்கு பாதிக்கிண்டா அடிமாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, அப்படி இருக்கக்கூடிய வேளையில ஆமா ஆமா அது தசரத மன்னனானவன் வசிஷ்ட முனிவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? மன்னவா, நீங்கள் புண்ணியங்கள் தான் பல செய்ததுண்டு, பாவங்கள் ஒன்று செய்ததில்லை. ஆமா, நீ புண்ணியம் நிறைய செஞ்சிட்டேரு. உம்ம கையால ஒரு பாவம் செஞ்சேன்னா உமக்கு குழந்தை உண்டு. உங்களது கையால் கர்ம வினைகளை செய்ய வேண்டும் என்று கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது என்னையா இப்படி சொல்லிதேரு? புண்ணியம் செஞ்ச கையால என் கையால பாவத்தை செய்ய சொல்லிதேர. கண்டிப்பாக நான் ஒரு எறும்பு கூட துரோகம் பண்ண கிடையாது. நீங்க என்னவே பாவம் பண்ண சொல்லிதேர மண்ணா. இங்க பாரு, நீ கர்ம உனக்கு பிள்ளை வர வேணுமா வேண்டாமா? எனக்கு கண்டிப்பா குழந்தை வேண்டும். வேண்டுமல்லவா? அப்படி என்றால் தசரத மன்னவரானவருடைய முதல்ல வசிஷ்ட மாமுனிவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த முனிவரோட இடமதிலே, ஏ மன்னவனின் இடமதிலே அந்த முனிவரும் யாது சொல்ல சொல்ல கேளு, பிள்ளை வரும் வேண்டும் என்றாய். மனம் மனங்கடந்தோ, மனம் மனங்கடந்தோ, ஐயா யானைகளை கொல்ல வேண்டும். உனக்கு வெள்ளை வர வேண்டும் என்றால் வனமான வனம் கடந்து 1000 யானைகளை அம்பால் பானம் எய்து 1000 யானைகளை வதம் புரிய வேண்டும் என்று சொல்கிறார். எனக்கு குழந்தை கிடைக்குமா? என்ன மன்ன, என்ன முனிவரை இப்படி சொல்லிட்டீங்க? நான் இதுவரை ஒரு எறும்ப கூட நான் கொண்டது கிடையாது. எறும்பு எப்படி இருக்கும்? அத கூட என்ன கொல்ல சொல்லுதேரே? யாரு நீ? ஈ எறும்ப பார்த்ததே கிடையாது. என்னம்மா அது எதுக்கு அடிக்க? டாடாஸ வரிச்சா போகுது. ஆமா, ஆஹா. அப்படி இருக்கும் பொழுது எறும்புக்கு கூட நான் துரோகம் பண்ணது கிடையாது. ஆனால் ஆதிமூல கணபதியை கஜநாதன் என கடவுளாக வழங்குபவர். நான் போய் 1000 யானைகளை வதம் புரிவதா? 1000 யானை கொல்ல வேண்டாம், எனக்கு அந்த குழந்தை வேணும். குழந்தை வேண்டும் என்றால் 1000 யானைகளை வதம் புரிய வேண்டும் என்று சொல்லு. தசரத மன்னரானவர் ஆட்டும் என்று சம்மதித்தோ தசரத மன்னவரோ அரண்மன இடமதிலே நல்ல மனைவிகளும் இடமதிலே சொன்ன போது மனைவிமார்கள் மூவரும் ஆட்டும் என்று சம்மதித்து தசரத மன்னவனோ எழுத்து அம்பெடுத்து வாராரையா, எங்க வாராரையா, அவர் எங்க வாராரையா, அந்த தசரத மன்னவர் மன்னவரிடம் சொல்லும் பொழுது, முனிவரானவர் சொல்லும் பொழுது 1000 யானைகளை வதம் புரிய வேண்டும் என்று சொல்லு. தசரத மன்னரானவர் எங்கே வருகிறார் தெரியுமா? தசரத மன்னர் எங்கே வருகிறார்? மேலேச கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு அழைக்கிறார்கள். மேலேச கலைஞர்கள் கோயிலுக்கு வருமாறு நிர்வாக கமிட்டிகள் அழைக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தசரத மன்னர் அவர் எங்கே வருகிறார்? அந்த 3 மனைவிகளிடமே கோசலை, கைகேயி, அழகு பெண் சுமித்திரையாளிடமில்லை. வனமான வனம் கடந்து யானைகளை கொல்ல வேண்டும் என்று மனைவிகளிடம் சொல்லும் பொழுது மனைவிமார்களை மாட்டும் என்று சம்மதித்தோ அந்த தசரத மன்னரானவர் வெள்ளம்பு பானம் எடுத்து எங்கே வருகிறார்? அவர் வனமான வனம் கடந்தோ எப்படி வருகிறார் தெரியுமா? ஓட்ட நல்ல பெருநடையா ஓடி வாரார் மனவனம் ஓடி வாரார்
999 யானைகளை கொண்டலாவோ ஒரே யானைக்காக ஒரே ஒரு யானைக்காக அந்த மன்னவனும் காத்திருக்கான் அரசனாக இருந்தவர் வேடனாக வருகிறார். அங்கே வனமான வனம் கடந்த அடுக்கடுக்காக யானைகளை கொண்டு குவித்து 1000 யானைகளுக்கு எத்தனை யானைகளை கொண்டு குவித்தாரன்னா 999 யானைகளை வதம் புரிய ஒரே ஒரு யானைக்காக தசரத மன்னரானவர் அங்க தாலி மரத்திலே காத்து கொண்டிருக்கிறார். ஒரே ஒரு யானைக்காக எப்ப வரும்னு வினிமேல வினி வைத்து காத்து கொண்டிருக்கிறார். ஆமா கண்டிப்பாக கரெக்டா தான் கொண்டு வந்தாரு. ஒரு யானை அம்புல வந்து தப்பிச்சுக்கிட்டு யானை யானை இந்த தம்பி தப்பிச்சு ஓடனாம்ல அதே மாதிரி தானே அந்த யானை தப்பிச்சது எப்ப வரும்னு அவர் அப்படியே காத்துக்கிட்டு இருக்கு. யானை அங்கதான் கிடக்கு. ஆமா அங்கதான் கிடக்கு. அது ஒன்ன மாதிரி கள்ள யானையா இருந்திருக்கு. அடே அதனால அது ஒளிஞ்சு 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 வருதுன்னா பயந்துட்டுமா அப்படியே வா வில்ல பார்த்து அது சரிதான். அத தும்பிக்கை பார்த்தோனே பயந்துட்டோம். என்ன செய்ய ஓ அப்படி யானையை பார்த்தாலே கடகட கடகடன் புள்ள அப்படியே அதிருதாளே. என்ன செய்ய 1000 யானைகளுக்கு 999 யானைகளை வதம் புரிந்த தசரத மன்னரானவன் ஒரு யானைக்காக தாலி மரத்திலே வில்லம்பு பானம் கொண்டு காத்திருக்க. அப்படி காத்திருக்க கூடிய வேளையில அங்கே என்னென்ன நடக்கிறது தெரியுமா? எம்மகுக்கு இங்க பட்டணத்து மாஞ்சனையர் பெண்ணாவளோ அந்த பெண்ணு மாமூலியோ மாவுடனே வாழ்ந்து அவர் ஆண்டவனின் அருளாலே ஒரு கால கண்டாம் பிறந்தல்லவோ அவன் குரு புத்திரன் என்று சொல்லு ஐயா குலமுடனே வளர்ந்துவார். அப்படி வளர்த்து வர வேலை இல்லை அந்த குருபுத்திர பாலகனோ அவன் மனம் முடிக்க வேண்டும் என்று அந்த ஜோசியரின் இடமாதிலே ஆண்டு கண்ணு பெண்ணவளோ ஆஞ்சனையால் வந்தவரும் ஆண்டு கண்ணு மாமோனியோ ஆஞ்சனையால் பெண்ணவளோ அவர் என்ன என்ன செய்வாரமா என்ன என்ன செய்வாரமா அந்த நல்ல வேளையில் மாமுனியும் அஞ்சன வெண்கொடியானவளும் சிறப்புடனே வாழ்ந்து வரக்கூடிய வேளையிலே அவருக்கு ஆண்டவனின் அருளால குருபுத்திரன் என்ற பாலகன் இருக்கிறார். அந்த குருபுத்திர பாலகனை அருமையோடு பெருமையோடு சீரோடு சிறப்புடனே வளர்த்து கூட வரக்கூடிய நிலையிலே அந்த பாலகனுக்கான மனமுடிக்க வேண்டும் என்று சொல்லி ஜோசியரிடமிலே வந்த பொழுது ஜோசியத்திர ஜாதகம் பார்த்து என்ன சொல்லுங்க, வடக்கு பக்கம் போவாத அங்க வாயாடி பொண்ணு இருப்பா. வடக்கு பக்கம் போவாத அங்க வாயாடியா இருப்பாள். கீழ் திசைக்கு போவாத கணவனை மதிக்க மாட்டான். ஆமா மேல் திசைக்கு போவாத மாமியாருக்கு ஆக மாட்டான். மேல் திசைக்கு போவாத மாமியார் குடும்பம் அதிகமா இருக்கும். ஆமா அதனால தெற்கு திசைக்கு போவாத பாத்துக்க. ஆனா என்ன தெற்கு திசைக்கு கொஞ்சம் லேசா மேல்புறம் ஒரு புறமா பார்த்தனுச்சுக்கே பொண்ணு நல்ல பொண்ணா இருக்கும். தெற்கு திசையில உட்கார்ந்து நினைச்சுக்கீங்க உன்னையும் உன் புருஷனையும் உன் பிள்ளைய வச்சு அம்மியில வச்சு அரைச்சு எடுத்துருவான். நீ இப்படி சொன்னே நான் வடக்கு திசைக்கு போனேன். எனக்கு பொண்ணெல்லாம் ரொம்ப பிடிச்சது. ஆனா மாமியார பிடிக்கல. அதத்தப்பா சொன்னா மாமியார பிடிக்கலையாட கூறுகட்டவர. மாமியாருக்கு வயசு 90. நான் விருந்துக்கு போகல அவ எப்படி எனக்கு காப்பி போட்டு தருவா? எப்படி அதனால எனக்கு பிடிக்கல.
அதுக்குதான் நம்ம டீ கடைக்காரன் இருக்காங்களா அவங்க தருவாங்க. மாமியாளுக்கு வயசு ஒரு 60 55 இருந்தா நம்ம போனா மருமே வந்தா காப்பி வாங்கி தருவாங்க. சரி, காப்பி போட்டு தருவாங்க. 90 வயசு பாட்டி காப்பி போட்டு தந்தா நல்லாவா இருக்கும்? உனக்கெல்லாம் கேஆர் பொன்னேனடார் காப்பி தான் வேணும். அப்படி இருக்கும் பொழுது ஏமா மணப்பெண் முடிக்க வேண்டும் என்று சொன்னால் தென் திசை தென் கிழக்கு பார்த்து தென் மேற்கு பார்க்க போக வேண்டும். ஆமா, தென் திசை அப்படி மேற்க பார்க்க போங்க. நல்ல பொண்ணு அங்க ஒண்ணு இருக்கு என்று சொல்லும் பொழுது அந்த கண்ண மாமுனி அஞ்சனை பண்ணானவளும் பொட்டலங்களை என்ன கட்டுறாங்க, புளியோதரை பொட்டல சாப்பாடு கட்டுறாங்க. ஏப்பா அவ புளியோதரை ஏப்பா அந்த காலத்துல ஒரு நேரம் பொட்டலம் பண்ணி வச்சோம்னா 4 நாளைக்கு நம்ம ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு கோயிலுமே சாப்பிடுவோம். அந்த காலத்துல எங்க பாட்டி இருக்காவல என்ன இருக்காவல எங்க பாட்டி. ஆமா, அவங்கள புளியோதரை கண்டுனாங்கன்னா 10 நாள் 15 நாள் வச்சு சாப்பிடலாம். அப்படி இருக்கு. இந்த காலத்துல இருக்காவல எங்க அக்கா புளியோதரை கட்ட ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். இப்ப அவிய உடம்ப சொல்ல மாட்டேன், என் வீட்டுல நடந்ததை சொல்லுது. இப்ப அந்த அக்கா அது போதும், அந்த சாம்பார் போதும். அந்த அக்கா உனக்கு 3 நாளுக்கு முன்னாடி வச்ச சாம்பார் மிச்சிருக்கா, நீ அதை குடிச்சாத நீ வாய் திறக்க மாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது அந்த வேளையில அந்த கணமாமோனியும் அஞ்சனை பெண்ணானவளும் குருபத்திர பாலகரும் எங்கே வருகிறார், பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி எப்படி வருகிறார் தெரியுமா? கட்டு சோறு கட்டு கிட்டு காலடையா நடந்துகிட்டு தாயும் நல்ல தந்தையுமாக மகனுமாக நடந்து வாழ திசை மேல் திசை வடக்கு திசை கடந்து வாழ தெற்கு திசை வந்தாலாவோ தெற்கு திசை வந்தாலாவோ அந்த சித்திரை நடவேலை சிறப்புடனே வாழ்ந்து வாராயே அந்த நல்ல வேளையிலே அங்கே வாராரையா குருபுத்திராயே குருபத்திரனுக்கு திருமணமாக்க பெண் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சரி சித்திரை நாடதிலே வருகிறார்கள். ஆமா, சித்திரை நாட்டுக்கு வந்தாச்சு. சித்திரை நாட்டுல யார் இருக்கா? சித்திரை ராஜனானவரும் அங்க யாரு சித்திரவல்லி பெண்ணானவளை இருக்கிறாள். ஆமா, சித்திரராஜனா சித்திரவல்லியும் நல்லா இருக்காங்க. சித்திரராஜன் மகளானவள் சித்திரவல்லியானவள். அவ பேர் சித்திரவல்லி. சித்திரவல்லி ஒருவனுக்கு ஒரு மகளான் தலைமகளாம் அந்த சித்திரவல்லியானவள். ஒரே மக செல்ல மக அவதான். ஆமா, சரி. இந்த குருபுத்திரரானவர் கட்டுஞ்சோர் நட்டிக்கொண்டு தாயின் தந்தையும் மகனுமாக 3 பேரும் நடந்து வந்த பொழுது சற்று களைப்பாக இருக்கிறது என்று ஒரு திண்ணையில் அமர்ந்தார்கள். அம்மாவுக்கு அப்பாவுக்கு ஒரே பசி. அது யார் வீட்டு திண்ணை? என்ன யார் வீட்டு திண்ணை? சித்திரராஜரோட திண்ணை. ஆமா, நம்ம அண்ணன் சித்திரராஜா இருக்கார்ல, அவர் வீட்டு திண்ணையில வந்து வயிறு பசியில இருந்தாச்சு 3 நேரம். அப்படி இருக்கக்கூடிய பொழுதுல அந்த சித்திரராஜனானவர் என்ன செய்கிறார் தெரியுமா? அந்த சித்திரராஜன் வெள்ள குதிரையிலே வந்த பொழுது நமது வீட்டு திண்ணையில் யாரோ அமர்ந்திருக்க, சரி உள்ளே நமது பெண்மகள் இருக்க, இங்கே ஒரு ஆண்மகனும் 2 பேருமாக தாயும் தந்தையுமாக தெரிகிறது. யார் என்று தெரியவில்லை என்று சொல்லு என்று சொல்லி சித்திரநாதனானவன் என்ன செய்கிறான் தெரியுமா? அங்கே குருபுத்திரனிடம் என்ன கேட்கிறான்? ஊரு என்னையா பேர சொல்லையா பேர சொல்லையா நடப்புவை வேறோ எனக்கு சொல்லையா பேர சொல்லையா நாடு என்னையா நகர என்னையா நகர என்னையா பேர் சொல்லையா
நாடு என்ன நகரம் என்ன நடந்து வந்த விவரம் என்ன என்று சொல்ல அந்த வேளையில அந்த குருபுத்திரன் பாலகனான அவர் பார்க்கிறார். எங்க ஊரு திக்கிந்தா பட்டணமானது. எனது தந்தையோ அந்துகன் மாமுனி. எங்க அப்பா பேரு அண்டுகன் மாமுனி. இதோ எனது தாயார் இருக்கிறார்கள். எங்க அம்மா அம்மா அஞ்சனா அஞ்சனா அஞ்சன பெண்ணானவளும். அஞ்சனா பெண்ணு. ஆஹா. எனது மகனுக்காக மணமுடிக்கிறதுக்காக பெண்ணை பார்க்க வந்தோம். ஆமா, நாங்க ஊர் ஊரா பெண்ணு தேடி அலைஞ்சோம். சற்று தந்தைக்கு தாகக்கும் இளைப்பாற வேண்டும் என்பதால் சரி இங்கே நாங்கள் சற்று ஓய்வு அமர்ந்தோம். எனக்கு தண்ணீர் தர வேண்டும் என்று சொல்ல சித்திரவல்லி பெண்ணானவளை தண்ணீரை கொண்டு வா என்று சொல்லும் பொழுது அவ ஒண்ணு என்ன பண்றா, ஒருவேளை நம்மள பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்களோ, மாப்பிள்ள அழகா இருக்குது அதனால நம்மள பொண்ணு பார்க்க தான் வந்திருக்காங்களோன்னு சொல்லி சல 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 மேக்கப்ப போட்டு அந்த சித்திரவல்லி பெண்ணானவள் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அந்த சித்திரவல்லி பெண்ணானவளுக்கும் அந்த குருபுத்திரனுக்கு மனம் முடித்து வைத்தோ 3 நல்ல மாதங்களே மாமியார் இருந்தார். அந்துகன் மாமனுக்கு அபார்வையில் இருந்தார். அந்த அந்துகன் மாமுனிக்கு பார்வையில் இருந்த மாமனுக்கு என்ன சொல்கிறார், கஞ்சியை கொண்டு வந்து கொடுக்கிறாள். அப்படி அன்றைய ஒரு தினம் அதிலே அசைவ உணவை சமைத்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லும் பொழுது இந்த அந்துகண்ட மாமோனிக்கு தந்தைக்கு சோறு கொண்டு கொடுக்கும் பொழுது தனது மனைவியானவளுக்கு அஞ்சிதான் கொடுத்தாள் என்று சொல்லும் பொழுது உடனே மனைவிக்கு என்ன சொன்னார், எனது தந்தை எந்த சோறுக்காக கையேந்தி நின்னாரோ நீ இனி நாயாக பிறவி செய்ய என்ற ஒரு சாபத்தை விட உடனே பார்த்தார். அவர் என்ன குருபுத்திரன் என்ன சும்மா விடுவாரா, அவர் என்ன சொன்னாரு, குருபுத்திரன் இப்படி சாபம் விட்ட உடனே சித்திரவல்லி பெண்ணானவள் எப்படி உங்க தந்தைக்கு தான் துரோகம் பண்ணேன், கட்டின கணவர் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணவில்லை, எந்த தகப்பனுக்காக என்னை சபிக்கப்பட்டீரோ சரி அதே தகப்பனுக்கு நீர் கொல்லி போட இருக்க மாட்டீர் என்ற சாபத்தை இந்த சாபங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றால் 108 சிவஸ்தலங்களுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லு. சரி அந்த நல்ல வேளையில எங்க வருகிறார் தெரியுமா, அந்த நல்ல வேளையிலே அந்த நல்ல வேளையிலே அந்த கண்ண மாமோனி காவடி அதோங்கே கொண்டு அந்த குருபுத்திரன் வாரானே வனம் மாற வனங்காடந்தோ குருபுத்திரன் வந்த போது இங்கே தாலி மாற இடமாதிலே ஐயா தசரதன் காத்திருக்க இந்த நல்ல வேளையிலே இந்த நல்ல வேளையிலே என்ன என்ன நடக்குவாரே தகப்பனுக்கு தாகம் எடுக்க என்று சொல்லி மரத்தடியிலே இருக்கும் பொழுது அந்த தகப்பனை கீழே வைத்தால் புலிகள் சிறுத்தைகள் சிங்கம் ஏதும் தகப்பனை சூறையாடுவிடும் என்று சொல்லி அந்த முனிவரை எங்க வைக்கிறாரு, அந்த மகள மரம் அதிலே காவடியாக மேலே தூக்கி ஒரு கிளையில வைக்கிறாரு. இங்கே தகப்பனுக்கு தண்ணீர் கொண்டு வருவதற்காக சுர குடுமையை எடுத்துக்கொண்டு எங்கே வருகிறார், அந்த தெப்பக்குள குட்டைக்கிலே ஆற்றிலே தண்ணீர் எடுக்க வருகிறார். அங்கே தப்பி ஓடிய ஒரு யானைக்காக காத்திருக்க தசரதமன்னவன் அவர் இந்த சுரக்குடுமையில் நீர் எடுக்கும் பொழுது என்ன சவுண்ட் வருகிறது, யானையின் உடும்பிக்கையால் நீரை குடிப்பது போல தப்பி ஓடிய யானை தான் வந்து விட்டது என்று சொல்லு. அந்த தசரத மன்னனானவன் எப்படி வைக்கிறான் தெரியுமான, வெள்ளெடுத்த அம்பெடுத்த தசரத மன்னவனும் நானதான ஏற்றியல்ல பானந்தான விட்டல்லவோ புத்திர இடமதில மார்பதில பாய்ந்தல்லவோ யானை என்றோ தானே நைத்தோ தானே நைத்தோ பாலகனை பார்த்த அந்த வேளையில்
பிள்ளைகள் பிறப்பார்கள். நான் எப்படி இறுதி நான் மனைத்தில் கொள்ளையற்று இருக்கிறேனோ அதே போல 4 பிள்ளைகள் உனக்கு இருந்தாலும் கொள்ளைக்கு உதவ மாட்டார் என்று ஒரு சாபத்தை விட்டார். அந்த பிள்ளைகளை வாங்கி வரத்தை கொண்டு தசரமனவன் எங்க வருகிறா? ஒட்டு நல்ல பெரியனையா ஓடி வாரா மனவர ஓடி வாரா. வரவே